கேமரா அதுக்குடா. அது நாங்க வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறோம் பெரியப்பா. ஷார்ட் ஃபிலிமா? அது பாத் அந்த மாதிரி தான்ப்பா. முடிவுடா. என்ன கதைடா? பெருசா கதை எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ல சென்டிமெண்டா நல்லா இருக்கும்னு நம்ம ஊர்ல விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஃபேமஸ் இல்ல, அததான் ஏத்து. என்னடா விநாயகர் சதுர்த்தி இவன் பண்றான் அவன் பண்றான்னு சொல்லி இந்த வருஷம் பண்டிகையே இல்ல. காரணம் உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் தான். எங்களுக்கு தெரியும். கேமராக்கு எவ்வளோ ஆகும்டா? ஒரு 30,000 ரூபாய் ஆகும். 30,000? 30,000? உங்களுக்கு காசு என்ன மரத்துல காத்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? அவ்வளவா கேப்பேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு வேலை பண்ணுங்க. இந்த வாட்டி பசங்களாம் சேர்ந்து விநாயகரை நீங்களே வைங்க. நைவேத்திய காசும் பூஜை காசும் என்னது? பசங்க விநாயகரை வைக்க போறோம்னு சொன்னா யாரை தடுக்க போறது? நீங்கெல்லாம் சேர்ந்து ஊருக்கு போய் சந்தா கேளுங்க. எவ்வளவு கலெக்ஷன் ஆனாலும் எல்லாம் உங்களுக்கு தான். அதில் நீ சினிமா எடுப்பீங்களோ கேமரா வாங்குவீங்களோ அதெல்லாம் உங்க இஷ்டம். கிளம்புங்க. ஆனா ஒரு கண்டிஷன்டா, விநாயகர் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி தான் வைக்கணும். அந்த வாத்தியாரு இங்க வந்துதான் சாமி கும்பிட்டு போனோம். என்ன புரிஞ்சுதா? அப்படியே செஞ்சிடலாம்ப்பா. சரி போங்க, ஆக வேண்டியதை பாருங்க. அந்த பசங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சாமி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வைப்பானா? ஊர்வலம் போறதுக்கு டிராக்டர் கேட்டு நம்ம கிட்ட வருவானுங்கல்ல, வரட்டு வச்சுக்கிறேன். பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா நானு? நம்ம ஊர் சாமி நம்ம ஊர் வண்டியில தான் போகணும். இதுதான் ஊர் வழக்கம். இப்ப வந்து இப்படி இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா மூடிட்டு சும்மா உட்காந்துருக்குமா? ஏய், இவங்க பாரு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காடா? எல்லாம் செட் பண்ணியாச்சுப்பா. ஊர்வலம் போறதுக்கு வண்டி ரெடி பண்ணிட்டீங்களாடா? நாளைக்கு காலையில போயிட்டு பக்கத்து வீட்டு ஸ்ரீனி கிட்ட வண்டி கேட்கலான் இருக்கோம்ப்பா. என்னடா போறது? நீங்க போய் கேட்டோன்னா எடுத்து கொடுத்துருவாங்களா என்ன? அவன் வீட்டு முன்னாடி இல்லாம நம்ம வீட்டு முன்னாடி சிலைய வச்சா அவன் வயிறு எரியாதா? எப்படிடா கொடுப்பாங்க? கரெக்டு தான். சரியாப்பா, ஒண்ணு பண்ணலாம்ப்பா. நான் பக்கத்து ஊருக்கு போய் பிடிச்சிட்டு வரேன். அதெல்லாம் சரி வராதுடா. நம்ம ஊர் வண்டியில தான் சுத்தணும். அதுதானே சம்பிரதாயம். நம்ம ஊருக்காரன்ட்ட எவன்ட்டையும் டிராக்டரும் வேணும் இல்ல. இவ்வளவு செஞ்சுட்டீங்கல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த வண்டியை நீங்களே ரெடி பண்ணிருங்கடா. சரி பெரியப்பா, இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, ஏதாவது ரெடி பண்ணலாம். சரி சரி சரி.